ஹலோ, வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்ச உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர பெரிய தலைவலி இந்த விசா ப்ராசஸ் தானங்க. விசாவுக்கு அப்ளை பண்ணோம், அதுக்கு ஏகப்பட்ட செலவு, அப்புறம் அந்த வெயிட்டிங் டைம், இதெல்லாம் நினைச்சாலே பாதி ஆசை போயிடும். கரெக்டா? ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும். விசா செலவே இல்லாம, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, செம்ம சூப்பரான சில நாடுகளுக்கு நீங்க ஈஸியா டிராவல் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சீரியஸா தாங்க சொல்றேன், அது நிஜமாவே சாத்தியம்தான். இந்த விளக்க தொகுப்புல நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு விசா இல்லாம எந்தெந்த நாடுகளுக்கு போகலாம், அதுக்கு என்னென்ன சுலபமான வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாஸ்போர்ட் மட்டும் போதும், விசா செலவு இல்ல, சுலபமான பயணம், அழகான அனுபவம். வாங்க அது எப்படி எந்தெந்த நாடுகள்னு டீடைலா பார்க்கலாம். மொத்தம் 10 நாடுகள். ஆமாங்க, சரியா 10 அற்புதமான நாடுகள். எந்த ஒரு விசா அப்ளிகேஷன் சிக்கலும் இல்லாம, தலைவலியே இல்லாம இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்க நாம நேரடியா டிராவல் பண்ணக்கூடிய நாடுகள் இப்போ லிஸ்ட்ல இருக்கு. அதாவது நீங்க பாட்டுக்கு உங்க பேக்கை பேக் பண்ணிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கலாம். அது எப்படி பாசிபிள்? அந்த 10 நாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கல்ல? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. விசா ஃபீஸ்னு ஒரு பெரிய தொகையை கட்ட வேண்டாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேட வேண்டாம், பல பக்கங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டாம், இன்டர்வியூக்கு போய் நிக்க வேண்டாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நிறைய பேரோட டிராவல் கனவுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற இந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தகவல் ஒரு பக்கா தீர்வா இருக்க போகுது. இனிமேல் சிக்கலான பேப்பர் ஒர்க்ஸ் வேண்டாம், வீண் செலவுகள் வேண்டாம். உங்க பாஸ்போர்ட் மட்டுமே இந்த உலகத்தை சுத்தி பார்க்க உங்களுக்கான டிக்கெட். சரி, இந்த விசா ஃப்ரீ டிராவல்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்க பணம் மிச்சமாகும். ஏன்னா விசா கட்டணமே கிடையாதுல. அந்த காசை வச்சு நீங்க அங்க போய் நல்ல ஷாப்பிங் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அந்த போரிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கிடையாது. ரொம்ப குறைவான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். இதனால உங்களோட டிராவல் ரொம்ப சுலபமாகவும் ஃபாஸ்டாகவும் நடக்கும். திடீர்னு ஒரு டூர் போகணும்னு பிளான் பண்றீங்களா, இல்ல ஒரு ஷார்ட் பிசினஸ் ட்ரிப் போகணுமா, எந்த தடையும் இல்லாம நினைச்ச உடனே டிக்கெட்டை போட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் 5 நாடுகளை பார்ப்போம். முதல்ல நம்ம ஆசியால இருந்தே ஆரம்பிப்போம். தாய்லாந்து. இங்க நீங்க விசா இல்லாம முழுசா 60 நாட்கள் வரைக்கும் தங்கி அவங்க கல்ச்சரை என்ஜாய் பண்ணலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் அமைதியான இடம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மாலத்தீவு போகலாம். அங்க 90 நாட்கள் வரைக்கும் விசா இல்லாம ஒரு சூப்பர் வெக்கேஷன் கொண்டாடலாம். அடுத்து நம்ம பக்கத்து நாடான நேபாளம். இங்க விசாவே தேவை கிடையாதுங்க. தாராளமா 180 நாட்கள், அதாவது 6 மாசம் வரைக்கும் நீங்க அங்க தங்கலாம். அடுத்து இயற்கை எழில் கொஞ்சம் பூட்டான். இங்கேயும் விசா தேவையில்லை, ஆனா ஒரு சின்ன என்ட்ரி பெர்மிட் மட்டும் வாங்கிட்டு 14 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். சரி, ஆப்பிரிக்கா பக்கம் போகலாமா? மொரிஷியஸ் நாட்டுல எந்த விசாவும் இல்லாம 90 நாட்கள் வரைக்கும் நீங்க ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணலாம். அடுத்து இன்னும் சில தீவுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு டிராபிக்கல் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய செஷல்ஸ் நாட்டுல விசா இல்லாம 90 நாட்கள் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கரீபியன் தீவுகளான ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, அப்புறம் பார்படோஸ், இந்த 2 நாடுகளிலுமே எந்த விசாவும் இல்லாம தலா 90 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். இயற்கையோட பொக்கிஷமான டொமினிகா தீவுல 21 நாட்கள் விசா இல்லாம இருக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் பரபரப்பான சிட்டி லைஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹாங்காங் போகலாம். அங்கேயும் விசா இல்லாம 14 நாட்கள் சுத்தி பார்த்தது வரலாம். விசா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணாம இத்தனை நாட்கள் ஒரு வெளிநாட்டுல தங்குறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. டிராவல் பண்ண நாட்டை செலக்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கரெக்டான சீசனை செலக்ட் பண்றதும் ரொம்ப முக்கியம். வின்டர் சீசனை நல்லா என்ஜாய் பண்ணணுமா? நவம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள தாய்லாந்து பிளான் பண்ணுங்க. நேபாளம், பூட்டான் போறதா இருந்தா மார்ச் டு மே அல்லது செப்டம்பர் டு நவம்பர், இதுதான் பெஸ்ட் டைம். ஹாங்காங் போக அக்டோபர்ல இருந்து டிசம்பர் சூப்பரா இருக்கும். அதே சமயம் மாலத்தீவு மாதிரி தீவு நாடுகளுக்கு போக ஏப்ரல் டு அக்டோபரும், மொரிஷியஸ் போக மே டு டிசம்பரும், செஷல்ஸ் போக ஏப்ரல் மே அல்லது அக்டோபர் நவம்பர் மாதங்களும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ உங்க டிராவல் கேலண்டரை இதுக்கேத்த மாதிரி இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒருவேளை கரீபியன் தீவுகளுக்கு போக பிளான் பண்றீங்கன்னா வருஷத்தோட முதல் பாதையை செலக்ட் பண்றதுதான் நல்லது. ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு ஜனவரியில இருந்து மே மாசத்துக்குள்ளும், பார்படோஸ் தீவுகளுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரையும் பிளான் பண்ணலாம். டொமினிகா தீவுக்கு போக பிப்ரவரியில இருந்து மே மாசத்துக்குள்ள போறது ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கும். அந்தந்த நாடுகளோட கிளைமேட்டை முழுசா என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாசங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க லீவை பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட். சூப்பர், டிராவல் பிளான்லாம் ஓகே. ஆனா விசா ஆபீஸ்ல போய் நிக்க வேண்டாம். சரி, ஆனா கையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 4 விஷயங்கள் தான். 1, உங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட், அது குறைஞ்சது 6 மாசமாச்சும் வேலிடிட்டி இருக்கணும். 2, உங்ககிட்ட கன்ஃபார்மான ரிட்டர்ன் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும். 3, அங்க போய் எந்த ஹோட்டல்ல தங்குறீங்க அப்படிங்கிற அட்ரஸ் மட்டும் கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். 4, உங்க டிராவல் செலவுக்கு தேவையான பணம், அப்படி இல்லைன்னா போதுமான பேலன்ஸ் இருக்கிற கிரெடிட் கார்டு இருக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த 4 சிம்பிளான விஷயங்கள் இருந்தா போதும், நீங்க ஊர் சுத்த கிளம்பிடலாம். டிராவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். சர்வதேச டிராவல் ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம்.
அதனால நான் இப்போ சொன்ன தகவல்கள் எல்லாமே இப்போதைக்கு கரெக்டா இருந்தாலும் நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்தந்த நாடுகளோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் லேட்டஸ்ட் ரூல்ஸை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்க ட்ரிப்பை எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகும். சோ பாஸ்போர்ட் ரெடி தானா? உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த நாடுகள்ல டிராவல் பண்றத பத்தி உங்களுக்கு வேற என்னென்ன கேள்விகள் இருக்கு? டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கா? குழந்தைங்களோட போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா வேணும்? இந்த நாடுகள் எல்லாம் சேஃப் தானா? உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கூட தயங்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான டிராவல் அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகம் முழுக்க இப்படி விசா இல்லாம உங்களுக்கு கதவுகள் திறந்து இருக்கும்போது உங்க பாஸ்போர்ட்டை இன்னும் பீரோக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது நியாயமா? சொல்லுங்க, முதல்ல எந்த நாட்டுக்கு பிளான் பண்ண போறீங்க?